ஒரு கூண்டுக்குள்ள ஒருத்தர் கம்பியெல்லாம் பிடிச்சிட்டு வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்காரு. இவரோட ஃபேஸை நமக்கு காட்டலை. கத்துறவர் கடைசியாக மயங்கியே விழுந்துடுறாரு. இதெல்லாம் ஒரு கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. இங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் விஷால் என்றவர் அவரோட வெட்டிங் அனிவர்சரிக்காக கேக்கு வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. வந்தவர் கேக்கை டேபிளில் வச்சுட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு கேண்டில்ஸ் கொளுத்திட்டு இருக்காரு. மேலே இருந்து வைஃப் பிரீத்தி இறங்கி வராங்க. வந்தவங்க இவர்கிட்ட எதுவுமே பேசாமல் கோவமாக இவரையே பார்த்துட்ருக்க. இவர் என்னாச்சுன்னு கேட்குறாரு. அப்படியே கேட்க காட்டி மறுபடியும் வீட்டை காட்டினா வீட்டில் சாமான்லாம் சிதறப்பட்டு போயிருக்கு. நடுவில் விஷால் செத்து போயிருக்காரு. பிரீத்தி தான் அவரை கத்தியால் குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. நிறைய வாட்டி குத்திருக்காங்க. அனிவர்சரி அன்னைக்கே கொலை பண்ணியிருக்காங்கன்னா அவர் மேலே பயங்கர கோவமாக வெறுப்பாக இருந்திருக்காங்க போலன்னு சொல்லி சேடிஸ் பேசிக்கிறாங்க. வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட எல்லாருமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஜத்தினோட ஒய்ஃப் முக்தா, அப்புறம் தீரஜ் அவரோட ஒய்ஃப், அப்புறம் பியூஷ், இவங்க எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட விசாரிச்சா விஷால் பிரீத்திக்கு நடுவில் எந்த சண்டையும் இல்லை. 2 பேரும் சத்தமாக கூட அடுத்தவங்க கிட்ட பேசிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு மார்னிங் கூட ஆஃபீஸில் வச்சு அவர் பிரீத்தியோட ஃபோட்டோவை பார்த்து நான் ரொம்ப லக்கின்னு பேசிகிட்டு இருந்துப்பாரு. இதை பார்த்த ஜத்தினும் பியூஷும் நக்கல் பண்ணியிருந்திருப்பாங்க. இவங்க கிட்டலாம் ஐடியா கேட்டு தான் இவர் பிரீத்தியை இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ அதுக்கு ட்ரீட் கேட்குறாரு பியூஷ். 10 மணிக்கு ஒய்ஃபுக்கு கூட தெரியாமல் சர்ப்ரைஸ் பார்ட்டி வைப்போன்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு விஷால். அதனால தான் இவங்க எல்லாம் இங்கே வந்திருப்பாங்க. பார்த்தா அவர் செத்து போயும் பிரீத்தி பக்கத்துலேயே கையில் ரத்தம் படிஞ்ச கத்தியோட மயக்கமாகவும் இருந்திருப்பாங்க. இன்னும் விசாரிச்சா அவங்களுக்கு அவர் மேலே எந்த கோவமும் இல்லை. ஏதோ வேறு ப்ராப்ளங்கள்னால அவர் டென்ஷனாகவும் இருக்கலைன்னு சொல்கிறாங்க. விஷால் அவருக்கு இருக்கிற ஒர்க்னால பிரீத்தி கூட சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணதா சொல்கிறாங்க. இதுக்குள்ள முகத்தில் தண்ணியை தெளித்து பிரீத்தி எழுப்புறாங்க. அவங்க அப்படியே ஒரு திசையிலேயே பார்த்துட்டு இருக்காங்க. ஷாக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிஐடி ஆஃபீஸரை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பக்கத்து வீடுகளில் விசாரிக்க சொல்லியும் இன்னொருத்தரை ஃப்ரெண்ட்ஸோட நேம் அண்ட் அட்ரஸை வாங்கிட்டு கேஸ் முடிகிற வரைக்கும் வேறு எந்த ஊருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்புங்கன்னு சொல்லிவிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் சிஐடி பீரோவில் காட்டுறாங்க. இப்போ வரைக்கும் பிரீத்தி எதுவுமே பேசலை. மற்ற கில்லர்ஸ்னால் கொலை பண்ணதும் தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இவங்க அதையும் பண்ணலை. ஒரு வார்த்தை கூட பேசலை. ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கலை. என்னவா இருக்கும்னு சிஐடிஸ் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபாரன்சிக் டாக்டர் அங்கே வராரு. இவங்க 2 பேரும் லவ் பண்ணி வெட்டிங் பண்ணிக்கிட்டவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தா ஃபாரன்சிக் டாக்டர் உடம்புல நிறைய இடத்துல கத்தி காயம் இருக்குது. இவங்க ஹேட் பண்ணியிருக்காங்க. செத்த பிறகும் குத்திட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாரு. ஒரு வைஃப் எதுக்காக எல்லாம் ஹஸ்பண்டை கொள்ளுவாங்களோ அதையெல்லாம் சொல்லி எதுக்கு கொன்னேன்னு சீனியர் இன்ஸ்பெக்டர் கேட்டுகிட்டே இருக்க இப்போ தான் இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் அவரை வெறுக்கலை, லவ் பண்ணுறேன்னு சொன்னவங்க நான் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறதில்ல. அவர் தான் செத்துட்டாரில்ல, என்னையும் தூக்கில் போட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. நம்புறதை பற்றி நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டதுக்கப்புறம் அன்னைக்கு எனக்கு என்னாச்சுன்னே தெரில. அவர் மேலே எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொலை பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து ஃபொரன்சிக் டாக்டர் கொலை பண்ணும்போது பிரைன் கண்ட்ரோல்லையே இல்லாத மாதிரி இருக்குன்னு கூப்பிட்டு சொல்கிறாரு. இங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் ஜத்தினை காட்டுறாங்க. ஜத்தினோட ஆஃபீஸுக்கு அவரோட ஒய்ஃப் வராங்க. இவர் அவங்க கிட்ட பேசிட்டு தண்டப்பாட்டுக்கு நடந்து போக அவ்வளோ நேரமும் பேசாமல் இருந்தவங்க ஆஃபீஸில் இருந்த ஒரு சின்ன பொருளையே தூக்கி அவரோட முதுகுலையே குத்திடுறாங்க. குத்தினதோடு நிப்பாட்டாமல் நல்லா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கழுத்தெல்லாம் பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கவும் இவர் கத்துறாரு. அதை கேட்டதும் அங்கே இருந்த 2 ஒர்க்கர்ஸும் ஒரு செக்யூரிட்டியும் உள்ளே வந்து அவரை காப்பாற்றுறாங்க. முக்தா அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. மயக்கம் தெளிஞ்சு எழுப்பினவங்க சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு கோபம் வர்றதே கிடையாது. அப்படிப்பட்டவங்களுக்கு ரீசனே இல்லாமல் ஏன் இவ்வளோ கோவம் வந்துச்சுன்னு யோசிக்கிறாங்க. இப்போது பிரீத்தி முக்தா 2 பேரையும் ஒன்றா வச்சு விசாரிக்கிறாங்க. 2 நாளைக்குள்ள இப்படி 2 பேருக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கோஇன்சிடென்ஸாக இருக்க முடியாது. அன்றைக்கி நீங்கள் 2 பேரும் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு கேட்கவும் பிரீத்தி அன்றைக்கி மார்னிங் எழுப்பினதும் விஷால் அவங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணி கொடுத்துருப்பாரு அவங்களுக்கு ஆனிவர்சரின்றதுனால. அப்புறமா அவர் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு. இவங்க கிளம்பி மார்க்கெட் போயிருப்பாங்க. விஷாலுக்காக ஸ்பீக்கரை கிஃப்டாக வாங்கியிருப்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. டோரில் ஒரு கிஃப்ட் இருந்திருக்கும். ரெட் கலர் ஷூஸ் விஷால் தான் அனுப்பியிருப்பார். மேலே ஒரு நோட்டும் இருந்திருக்கும். அப்புறம் வீட்டில் சாப்பிட்டவங்க அவர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவர் வர்ற டைம் வந்ததும்
மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு அவர் தந்த ஷூஸையே போட்டுக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் கொலை நடந்திருக்கும். இப்போ முக்தா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மார்னிங் அவங்களும் ஜத்தினும் வெளியே கிளம்பி போயிருப்பாங்க. ஜத்தின் ஆஃபீஸ் போக அவங்க பேங்க் வேலைகள் சிலந்திருக்கும், அதை முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் சுற்றிட்டு இருந்தவங்க ஒரு ஷூ கடைக்கு போயிருப்பாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு ஷூ பிடிச்சிருக்கும், அது ப்ளூ கலர். அன்னைக்கு அவங்க பார்ட்டிக்கு போக வேண்டியிருந்திருக்கும். அதுக்கு அவங்களுக்கு ரெட் கலர் ஷூஸ் தான் வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் இப்போ அந்த ஷூ ஸ்டாக்கில் இல்லை. நான் வேணா உங்களுக்கு எடுத்து தரேன்னு சொல்லியிருப்பாங்க, அதை டெலிவர் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஷூவை போட்டுக்கிட்டு தான் அன்றைக்கி அவங்க ஆஃபீஸ் போயிருப்பாங்க. இவங்களும் ஜத்தினும் அன்றைக்கி லஞ்ச் வெளியே தான் சாப்பிட்ருப்பாங்க. இந்த ரெண்டுலேயும் காமனாக வர்ற ஒரே விஷயம் ரெட் ஷூஸ் தான். ஸோ அதை தான் செக் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு விஷால் வீட்டுக்கு போய் தேடுறாங்க, அங்கேயும் அது கிடைக்கல. ஜத்தின் வீட்டுக்கு போய் தேடுறாங்க, அங்கேயும் அது கிடைக்கல. ஸோ அதில் தான் நிச்சயமாக ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கணும், அதனால தான் கில்லர் அதை எடுத்திருக்கான்னு யோசிக்கிறாங்க. அடுத்து முக்தா வீட்டில் ஹோம் டெலிவரி பண்ணவங்க கிட்ட போயிட்டு விசாரிச்சா அவர் அட்ரஸ் தெரியாமல் ரோட்டில் நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து மோதி இருப்பார். 2 பேர் கையிலையும் ஒரே மாதிரி பேக் இருந்திருக்கும். இங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் ஃபாரன்சிக் டாக்டர் முக்தா பிரீத்தி 2 பேரையுமே செக் பண்ணால் அவங்களோட பாதத்தில் இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரியான அடையாளம் இருக்குது. ஸோ ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக ஒரு கெமிக்கலை உடம்புக்குள்ளே அனுப்பியிருக்காங்க. அதோட மேபி அனஸ்தீசியா கூட போட்டிருக்கலாம். அதனால தான் அவங்க காலில் அது குத்துனது அவங்களுக்கு தெரியலை. இது பேன் பண்ணப்பட்ட ஒரு கெமிக்கல். சில நாடுகளில் மிருகங்களில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. இதை போட்டால் வெறித்தனமான கோவம் வரும்னு சொல்கிறாரு ஃபாரன்சிக் டாக்டர். போட்டு 10 நிமிஷத்துலேயே ரியாக்ஷன் தெரிய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கில்லர் இவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கான்னு புரியுது. முக்தாவோட ஃபேவரட் ஷூ பிராண்ட் என்னென்னு கில்லருக்கு தெரிஞ்சிருக்கு. பாட்டிக்கு முன்னாடி கொடனதா தான் காப்பாற்ற ஆள் இருக்காதுன்னு டைமிங்கும் பார்த்து பண்ணியிருக்கான். ஆனால் முக்தா ஆஃபீஸுக்கு போகும்போது ஜத்தின் தனியாக தான் இருப்பாருன்னு கில்லருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு யோசிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. முக்தா 4 மணிக்கு தான் ஆஃபீஸுக்கு போக இருந்திருப்பாங்க. ஆனால் லேண்ட்லைனில் கால் பண்ண ஜத்தின் 6 மணிக்கு வர சொல்லியிருப்பார். இதை கேட்டதும் ஜத்தின் நான் கால் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாரு. இந்த கோலை யார் பண்ணதுன்னு விசாரிக்கிறதுக்காக ஒரு சிஐடி ஆஃபீஸர் போகிறாரு. இதுக்கப்புறம் ஷூ டெலிவரியை பற்றி சொல்கிறாங்க. ரொம்ப டேட்டாக தான் டெலிவரி பண்ணியிருப்பாங்க. கிளம்புறதுக்காக இவங்க கார்லேயே ஏறி இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் டெலிவரி நடந்திருக்கு. லேட்டாக டெலிவர் பண்ணாலும் பாட்டிக்கு போக இருக்கிறதுனால நிச்சயமாக அவங்க இந்த ஷூவை தான் போடுவாங்கன்னு கில்லருக்கு தெரிஞ்சிருக்கு. அதே போல் அவங்களும் ஆஃபீஸுக்கு கீழே வச்சு அந்த ஷூவை போட்டு தான் மேலே போயிருப்பாங்க. 2 ஃப்ரெண்ட்ஸை கொண்டு ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா இவங்க 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு எனிமி இருக்கணும். அப்படி யாராச்சும் இருக்காங்கன்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஷூவில் இன்ஜெக்ஷன் வைக்கிற இடம் இருக்கிற மாதிரி வாங்கணும்னா ஆர்டர் கொடுத்து தான் பண்ணணும். அப்போ கில்லர் லெதர் மார்க்கெட் போயிருக்கணும். இப்போ ஷூ செய்கிற இடம், ஷூ செய்கிற சாமான்கள் விற்கிற இடம், இந்த மாதிரி எல்லா இடங்களையும் போய் விசாரிக்கிறதுக்காக சிஐடிஸ் கிளம்புறாங்க. அடுத்து அருணை பார்க்க போகிறாங்க. இவர் நம்பரில் இருந்தால் முக்தாக்கு கால் வந்திருக்கும். ஆனால் இவர் யாருன்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியல. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு அவருக்கும் தெரியலை. கால் பண்ண டைமு கேட்டதும் தான் அவர் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாரு. இவர் மார்க்கெட்டுக்கு போனப்போ ஒருத்தர் இவரோட ஃபோனை வாங்கி பேசினதா சொல்கிறாரு. இவர் அவசரத்தில் இருந்ததுனால அந்த ஆளோட ஃபேஸை இவர் பார்க்கல. அங்கால பியூஷ் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறாரு. அவன் திரும்ப வந்துட்டான், தப்பிக்கணும்னா நம்ம சிஐடிஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவோன்னு சொல்கிறாரு. சிஐடிஸுக்கு தெரிஞ்சால் நம்ம நிலைமை என்ன ஆகும்னு தெரியும் தானே. சிஐடிஸுக்கு சொல்லணும்னு நினச்சேன்னா நானே ஒன்று கொண்டுடுவேன்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு. கொலைன்ற வேர்டு கேட்டதுமே அவர் நடுங்க ஆரம்பிச்சிடுறாரு. என்னை காப்பாற்றுங்கன்னு புலம்பவும் இவங்க சமாதானப்படுத்துகிறாங்க. ஸோ இவங்களுக்கு பொதுவாக ஒரு எனிமி இருக்கான். அங்கால சிஐடிஸ் லெதர் ஃபேக்ட்ரியில் விசாரித்தப்போ ரெட் கலரில் ரொம்ப குறைவாக லெதர் வேணும்னு ஒருத்தங்க வந்து மேனேஜரை மீட் பண்ணி பேசினதா சொல்கிறாரு ஒரு ஒர்க்கருக்கு அவரோட ஃபேஸ் தெரியலை, ஆனால் மேனேஜருக்கு தெரியும்னு சொல்கிறாரு. மேனேஜர் லீவில் போயிருக்காரு. இருந்தாலும் அவரை கூப்பிட்டு சிஐடி ஆஃபீஸில் வச்சு ஸ்கெட்சை வரைஞ்சி எடுக்கிறாங்க. ஸ்கெட்சை நம்மளுக்கு காட்டலை. நெக்ஸ்ட் சீனில் அந்த பர்சனோட வீட்டுக்கு போகிறாங்க. வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. அங்கே தான் ஃபர்ஸ்ட் சீனில் வந்த கூண்டு இருக்குது. பக்கத்துலேயே நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. ஷூவும் இருக்குது ரெட் கலர். அதோடு அந்த கெமிக்கலும் இருக்குது. காலில் குத்தினா தெரியாமல் இருக்க யூஸ் பண்ணுற ஜெல்லும் இருக்குது. ரூம்லேயே ஒரு ஃபைலில் ஒரு போயும் கேர்ளும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவும் இருக்குது. இது பியூஷோட வீடு தான். ஆனால் பாத்ரூமில் பியூஷ் பாய்சன் சாப்பிட்டு செத்து போயிருக்காரு. அவரோட பாக்கெட்டில் லெட்டர் ஒன்று கிடைக்கிது. விஷாலை கொண்டது நான் தான், ஜெத்தினை அட்டாக் பண்ண வச்சதும் நான் தான், காலேஜ்லேயே இவங்க என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் பார்ட்னர் ஆனதும் கூட அப்படித்தான், அதான் கோபத்தில் இப்படி பண்ணிட்டேன்,
ஆனால் இப்போ சிஐடிசிக்கு என்னை பற்றி தெரிஞ்சிடுச்சு, அதனால தான் நான் சூசைட் பண்ணுறேன்னு எழுதியிருக்காரு. அவரோட கையிலையும் கால்லையும் கயிறால் கட்டி வச்சிருந்த ஆழமான அடையாளம் இருக்குது. ரொம்ப நாள் கட்டி வச்சிருந்த மாதிரி இருக்குது. ஆனால் இவர் சிஐடி ஆஃபீஸுக்கு வரும்போது இவர் கையில் அந்த அடையாளம் இல்லை. இதை பார்த்ததும் சீனியர் இன்ஸ்பெக்டருக்கு ஏதோ புரிஞ்சிடுச்சு. இங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் ஒரு டாக்டர் நீ பழைய மாதிரி ஆயிடுவேன்னு சொல்லி ஒருத்தருக்கு இன்ஜெக்ஷன் போட போகிறாரு. சிஐடிஸ் அங்கே வந்துடுறாங்க. இப்போ தான் ஃபேஸை காட்டுறாங்க. அது பியூஷ். நிஜத்தில் இவர் பியூஷ் இல்லை, அமித். பியூஷ் வீட்டில் இருந்த ஃபோட்டோவில் ஒரு கேர்ள் கூட ஒரு போய் இருந்திருப்பார்ல, அவர் தான் இவர். முதல்ல உண்மையை சொல்லலைனாலும் அடி வாங்கினதுக்கு அப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரும் அவங்களோட ஒரு ஃப்ரெண்டு தான். அந்த ஃபோட்டோவில் அவர் கூட இருந்தது இவரோட லவ்வர். இவங்க காலேஜ் படிக்கும்போது ஒரு நாள் ஜத்தீன், விஷால், தீரஜ், பியூஷ்னு எல்லாரும் சேர்ந்து எக்ஸாம் பேப்பரை திருடி இருப்பாங்க. இதை லவ்வர் பார்த்துட்டாங்க. பிரின்சிபலுக்கு சொல்லிடுவேன்னு அவங்க சொன்னதுனால அவங்கள கொலை பண்ண பிளான் பண்ணியிருப்பாங்க. இவர்கிட்ட வந்து அவங்க ஒன்று சீட் பண்ணிட்டு தான் பொய் சொல்லியிருப்பாங்க. இவருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கோவம் வரும். அது தெரிஞ்சு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவரும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம கோவத்தில் கொலை பண்ணிட்டாரு. உண்மை என்னன்னு தெரிஞ்சதும் டாக்டரோட ஹெல்ப்போட பியூஷ் மாதிரி ஃபேஸை மாற்றிருப்பாரு. அவரை 1 வருஷமா அடைச்சி வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவர் பியூஷுக்கு அந்த கெமிக்கலை போட்டு என்ன ரியாக்ஷன்னு செக் பண்ணி பார்த்துருக்காரு. இதுதான் ஃபர்ஸ்ட்ல வந்த சீன். இவங்களோட சாவுக்கும் கோவம் தான் ரீசனா இருக்கணும்னு நினைச்சிருக்காரு. அதனால தான் இப்படி பிளான் பண்ணியிருக்காரு. ஆனா பியூஷ் போன்ல இருந்து லாஸ்ட் கோலை இவர் டாக்டருக்கு பண்ணிட்டாரு. அதனால இவர் மாட்டிக்கிட்டாரு. காசுக்காக டாக்டர் பண்ண இந்த வேலைக்கும் பேப்பர்ஸ் திருடினதுக்காக ஃப்ரெண்ட்ஸுக்கும் தண்டனை கிடைக்கும். அதே மாதிரி கொலை பண்ண வச்சதுக்காக இவருக்கும் தண்டனை கிடைக்கும். கில்லர் மாட்டிக்கிட்டாரு. கேஸ் க்ளோஸ் ஆயாச்சு. வீடியோ முடிஞ்சாச்சு. பாய் கைஸ்.